வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரியல்மி C33. இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் எரர். இது ஆக்சுவலாக வந்து சார்ஜிங் எனக்கு ரிசீவ் ஆகும்போது இந்த சார்ஜிங் எரர் தான் வந்துச்சு. அதுக்கு பிறகு எனக்கு என்னென்னா இந்த மாதிரி விட்டு விட்டு எனக்கு வந்து சார்ஜிங் சிம்பிள் வரும், எகைன் சார்ஜ் ஏற மாதிரி காமிக்கும். அப்புறம் இந்த மாதிரி சார்ஜிங் எரர் வந்தால் நம்ம டவுட் பட வேண்டிய இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி கனெக்டரு, பேட்ரி, சப்போர்டு, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டில் எல்லாம் சர்ச் பண்ணும்போது சென்சார் ஏரியாவில் வந்து ஃபால்ட்டை வந்து பார்க்குறாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் ஓரியண்டலில் உள்ள ஒரு ஃபால்ட்டு தான். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம வந்து இப்போ வீடியோ ஷூட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ நார்மலாக நான் செக் பண்ணுற மாதிரி பேட்ரி கனெக்டரில் போய்ட்டு நான் விபேட் செக் பண்ணிக்கிறேன், ஐடி செக் பண்ணுறேன், தெர்மல் செக் பண்ணுறேன். இப்போ ஐடி தெர்மலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி எரர் ஷோ ஆகிறது வழக்கம்தான். சிசி பின்னில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த மாதிரி எரர் ஷோ ஆகிறது வழக்கம்தான். நமக்கு பேட்ரி விபேட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபார்வேர்டு, ரிவர்ஸ் ரெண்டுலேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதுலேயும் நமக்கு ஐடியிலையும் 827 இதுவும் சேம் பின்னு தான் ஐடி. தெர்மலுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1040 அப்படின்னு நமக்கு வேல்யூ காமிக்குது. அப்போ பேட்ரி கனெக்டரில் எந்த வித இதுவும் கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா கரவுடான மாதிரி எனக்கு வந்து சில சைனேஜஸ் எல்லாம் தெரியுது. சில டெஸ்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்குது, அவங்களால பார்க்க முடியும். ஆனால் இந்த மாடலை வந்து நம்ம நெட்லேயோ இதுலேயோ சர்ச் பண்ணி பார்க்கும்போது சென்சார் ஓரியண்டல் லைன்ஸை வந்து பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது ஏன் சென்சார் ஓரியண்டல் லைனில் இந்த ஃபால்ட் வருது அப்படின்னா, சென்சாருக்கு போகக்கூடிய 2.8 வோல்ட் லைன் வந்து இந்த ஃபோனில் வந்து ஷார்ட் ஆகுது. அந்த ஷார்ட் நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, உங்களோட ஐடி லைனை வந்து இது அஃபெக்ட் பண்ணுது. ஆனால் நான் வந்து சென்சார் லைனை வந்து நான் கம்ப்ளீட்டாக ட்ரேஸ் பண்ணி பார்த்தாலும் எனக்கு சென்சார் லைன்லேருந்து இங்கே எந்த வித வோல்டேஜும் இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வாட்டர் டேமேஜ் ஆன மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து இந்த எரர் வரத்துக்கு முக்கியமான காரணம் வந்து நமக்கு வந்து சென்சாராக தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் ஃபால்ட் இருந்துச்சுன்னா நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேட்டரி கனெக்டர் வந்து ரஸ்ட் ஆகிருக்குன்னா பேட்டரி கனெக்டர் சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க, இப்போ ஐடி லைனை, தெர்மல் லைனை ட்ரேஸ் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா இதில் எந்தவித ஃபால்ட்டும் நமக்கு பேட்டரி கனெக்டர் ஓரியண்டலில் இல்லை. இந்த டாப் ஏரியாவில் பார்த்திங்கன்னா சென்சாருக்கு போகக்கூடிய சில சப்ளை லைன்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த லைன் நான் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். இதில் 00 வருது டைட் வேல்யூ, மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா 00 வருது. அப்படின்னா இந்த லைன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஷார்ட்டில் இருக்குது. இந்த லைன் எதுக்கு போக வேண்டிய லைன் அப்படின்னா சென்சாருக்கு போக வேண்டிய லைன். இதை வந்து நான் வந்து பிட் மேப்பில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்டிஓ லைன். அதாவது இந்த எல்டிஓ லைன் வந்து எங்கே போகுது அப்படின்னா உங்களோட ப்ராக்சிமிட்டி சென்சாருக்கு வந்து ட்ராவல் ஆகி போகுது. இதில் எனக்கு வந்து 543 வேல்யூ வரணும் அப்படின்னு டைட் வேல்யூ நமக்கு ஷோ அப் பண்ணுது. ஆனால் நமக்கு வந்த வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து 000 வருது. அப்படிங்கும்போது எனக்கு டயோட் வேல்யூங்கிறது டேரெக்டாக வந்து ஷார்ட்டில் இருக்குது. அப்போ இந்த வோல்டேஜ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டோட எல்டிஓலேருந்து வருது. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இது தெர்மலுக்கு போகிற லைனாக இருக்கும், நம்ம ட்ரேஸ் பண்ணி போய் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு போகிற வோல்டேஜை இங்கே ஒரு ரெசிஸ்டர் மூலமாக கன்வெர்ட் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. நான் எகைன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு போகிற ஏரியாவை வந்து நான் எகைன் கிளிக் பண்ணி நான் ஃபிங்கர் பிரிண்ட் ஏரியாவுக்கு வந்து போகிறேன். ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்டிஓ நம்பர் 2. இந்த எல்டிஓலேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு எடுத்து ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து எகைன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்சாருக்கு எடுத்திருக்காங்க. இந்த எல்டிஓ 2 ஜென்ரேட் பண்ணுறது இதோட மெயின் பவர் ஐசி. அப்போ நான் இந்த வோல்டேஜை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டேன். இதில் எனக்கு எந்த விதமான வோல்டேஜும் பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி ஓரியண்டல் லைனுக்கோ பேட்ரி கனெக்டருக்கோ போகலை. ஆனால் இப்போ இந்த லைன் பிரச்சனையில் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இஷ்யூ இருக்குது. இதில் வந்து இந்த டாப் சைடில் இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ் இதை வந்து நான் தெர்மல் கேமராவில் வந்து பார்த்தேன். இது இல்லாமல் அந்த கெப்பாசிட்டரோட கலரும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் வந்து நான் அந்த கெப்பாசிட்டரை மட்டும் நான் வந்து டைரெக்டாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே லைனை வந்து செக் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி சென்சாரையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. சென்சாரோட பேடு இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு பேடு தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சென்சாரோட அந்த லைன் வர வோல்டேஜ். அது எனக்கு அதுவே பார்த்திங்கன்னா டேரெக்டாக 00 இருக்குது.
இப்போ இந்த சென்சார் லைனை வந்து சில பேர் என்னென்னா சென்சாரை வந்து மறைச்சிருவாங்க, பேப்பர் வச்சு மறைக்கிறதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த ஷார்ட்டை வந்து சென்சாருக்கு போக விட மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து நான் அந்த கெப்பாசிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தெரியும். அந்த கெப்பாசிட்டர் மட்டும் நான் வந்து ஜஸ்ட்டு வந்து நான் ரிமூவ் பண்ணாலே போதும், எனக்கு வந்து இந்த ஷார்ட் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுது. இது வந்து வாட்டர் டேமேஜெலாம் ஆகலை. இது வந்து C33ல் ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் டைரெக்டாக அந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணாலே உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். இது ஆல்ரெடி நான் வந்து 2-3 ஃபோன் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ எனக்கு வந்து 548 எனக்கு வேல்யூ வந்துருச்சு. இப்போ இந்த கெப்பாசிட்டர் தான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஷார்ட். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு இப்போ வந்து நமக்கு போட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இப்போ வந்து சார்ஜிங்கில் எந்த இஷ்யூமே எனக்கு வந்து இல்லை, ப்ராப்பராக ஏறுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சொல்யூஷனோட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ரிலேட்டட், சாஃப்ட்வேர் ரிலேட்டட் 2 இதுலேயும் வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி சிப் லெவல் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா சென்னை தாம்பரத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இஷ்யூ வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோ இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, பேட்ரி கனெக்டர் வந்து பேட்ரி வந்து சார்ஜ் ஏறல, ஆனால் இஷ்யூ பார்த்திங்க அப்படின்னா சென்சார் லைனில் இருக்குது. அப்போ வந்து இது எனக்கு வந்து சில ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு நெட்லேருந்து கிடச்சிச்சு. அப்போ வந்து நான் வந்து நெட்லேருந்து கிடச்ச சில ரெஃபரன்ஸை நான் கரெக்டாக அப்படின்னு சொல்லி ஸ்கிமேட்டிக்கை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த வேலை பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் கிடைக்கிது. அப்போ நீங்கள் ஒரு நெட்லேருந்து ஒரு ரிசல்ட்டை எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணனாலும் உங்களுக்கு மினிமம் அதை ட்ரேஸ் பண்ணுற நாலேஜுங்கிறது கம்பல்சரி வேணும். நெட்டில் உள்ள எல்லா விஷயங்களையும் பண்ணாலே நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செக் பண்ண தெரியணும். ஏன்னா ஃபேக் வீடியோஸு, ஃபேக்கான ரிசல்ட்டெல்லாம் நிறையா வரும். அதை உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அதில் ரிசல்ட் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும். இப்போ சார்ஜிங் பார்த்திங்கன்னா பக்காவாக ஏறுது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.